கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுக நோக்கி நீங்க ஒரு தீய சக்தி, நாங்க தான் அரசியல்ல தூய சக்தி, யாரை தற்கொலைன்னு சொல்றீங்க, நாங்க தமிழ்நாட்டினுடைய ஆச்சரியக்குறின்னு சொன்ன அதே கட்சியை சேர்ந்த நாமக்கல் மாவட்ட செயலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கட்சியினுடைய பெண் நிர்வாகி வீட்டுல போயிட்டு அரைநூறுவாமா இருந்த மாதிரி ஒரு செய்தி வெளியா இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா அந்த பெண் கூட மருத்துவ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை திட்டமிட்டு திமுக பரப்புறாங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா அக்கம் பக்கத்தினர் கையங்குளமா பிடிச்சு அவரை கடுமையான வார்த்தையில திட்டியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான தொடர்ந்து தாவேக்காவினர் இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க சார்? குற்றச்செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதுதான் விஜயுடைய வேலை. குற்றச்செயலை தொடர்ந்து செய்ய சொல்லி தூண்டுவதுதான் விஜய் ரசிகர் மன்ற வேலை. ஆரம்பத்திலே ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் என்ன இது வரைக்கும் இப்போ நம்முடைய மறைந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வச்சிருந்தார். எனக்கு தெரியும் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு உண்மையிலே மக்கள் நல திட்டங்களை அவர் ஆற்றி வந்தார். அதனாலதான் இன்னைக்கு அவர் மறைந்தும் அவங்க மனைவி அந்த கட்சியை நடத்துறதுக்கு ஒரு பேஸ் இருக்குன்னு சொன்னா, விஜயகாந்த் உண்மையிலே ஒரு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியோ அது வேற, ஆனால் அவரை பின்பற்றுபவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். ஓகே, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த ரசிகர் ஷோ, அதில் கள்ள டிக்கெட் 200 டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறது, அது மாதிரி அவர் கள்ள பணங்களை, கருப்பு பணங்களை பதுக்கிறது, இது மாதிரி எல்லாம் இல்லை. கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு இருந்த நடிகர்கள்ல அப்படி வெளிப்படைத்தன்மை இருக்க முடியாது. ஓகே, அது மாதிரி மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சார். அவர் ஒரு உணர்வு இருந்ததுனால தான் பிரபாகரன் பேர் வச்சார். அதே போன்றுதான் தமிழ் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு ஒரு நடிகராக இருந்து சொன்னது அரசியலுக்கு வருவோம்னு ஒரு கணக்கு போடல. ஆனா விஜய் ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்கார். நீங்க அவர் கட்சியும் பாருங்க, கட்சியில் இருக்கிறவங்களும் பாருங்க. நல்ல வேலைக்கு விஜய் இப்போ கட்சி ஆரம்பிக்கலன்னு வைங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலை இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்க முடியாது, புள்ளி ஒரு கணக்கு எடுத்துக்க முடியாது. எனக்கு விஜய்க்கு ஒரு வேலைக்கு நான் என்ன நன்றி சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு தற்கொலை, அதுவும் அடுத்த ஜென்சி தலைமுறை இவ்வளவு ஒரு தற்கொலைகளை உருவாக்கி வச்சிருப்பான். ஆச்சரியக்குறி சார், இது ஆச்சரியக்குறி, பெரிய ஆச்சரியக்குறி தான். ஆனா அது ஒரு வகையில் எப்படின்னு கேட்டா, இப்ப எங்களை போன்ற திராவிட கருத்தியலாளர்கள், பொதுவுடைமை சிந்தனையாளர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறை எங்களுக்கு என்னன்னு கேட்டா, இந்த பாவம் நம்ம வீட்டு பையங்க, இந்த பசங்க மயங்கல இருக்கிற மாதிரி தானே வயதில் இருக்கக்கூடிய பையங்க, அவங்க ஏதோ அறியாமல் இருக்கிறாங்க. அந்த அறியாமல் இவ்வளவு பேர் இருக்கான்றத புள்ளி வர கணக்க இவ தாவேக்காண்ட தற்கொலை கட்சி ஆரம்பிச்சு நமக்கு கணக்கு காமிச்சிட்டாங்க. அதனால அவங்களையும் நம்ம திருத்த வேண்டிய கடமை இருக்கு. இவ்வளவு பேர் அறியாமல் இருக்கிறாங்க, 5 அறிவு படிச்சவனா இருக்கான், இவனுக்கு 6 அறிவு இருக்கிறான்னு சொல்லி இவனை திருத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அதனால அந்த வகையில விஜய் இவ்வளவு தற்கூரியில ஒண்ணுக்குறி காட்டினதுக்கு மகிழ்ச்சி. ரெண்டாவது, நான் தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் பெரும்பாலும் அரசியல் களத்துல பேசுறது இல்லை. ஓகே, ஆனா அவங்களே பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு கொள்கை சித்தாந்தமான கோபுரம். நீ மணல், ஆத்து மணல்ல கோபுரம் கட்டி நீயா விளையாண்டு இடிச்சுக்கிற வேண்டியதானே தவிர, நீ கோட்டை பக்கமும் தலைச்சு படுக்க முடியாது, கோபுரமும் கட்ட முடியும். உனக்கு கொள்கை கோபுரமும் இல்லை. நீ யாருன்றதை நீயே அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்க. கொள்கை எதிரி பாசிச பாஜகன்னு சொன்னா ஒரு வார்த்தை கொள்கை எதிரி எதிர்த்து பேச மாட்டேன்ற. அப்ப நீ யாரால் எதற்காக இறைத்தி விடப்பட்டிருக்க அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்ப நாம ஒரு சின்ன அசிங்கமான சமாச்சாரம், நம்ம தகுதிக்கு நம்மளோட உயரத்துக்கு பேசக்கூடாது. ஆனா அவர் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் பேசினாரு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நான் இப்படி கேட்டா ரொம்ப வருத்தமா இருக்கேன். ஓ வீட்டு பெண் தானே, உங்க மனைவி தானே வீட்டை விட்டு ஓடிருக்காங்க, உங்ககிட்டே பாதுகாப்பு இல்லைன்னு தானே ஓடிருக்காங்க தானே, அப்படித்தானே கேட்க வேண்டி வரும். நீங்க மட்டும் திருமணமாகி பையன் பிள்ளை ஏன் உங்களை விட்டு விடுறாங்க? ஒரு பையனை உங்களோட வச்சு ஒன்னா வச்சு வாழ உங்களுக்கு தகுதி இல்லை. மகளை தந்தையா இருந்து வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் திமுக அரசு கொடுக்குறது நாங்க பாத்துக்கிறோம். உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லாம தானே ஓடிருக்காங்க. ஒரு பெண் உங்களுக்கு தாலி கட்டிய பெண்ணை உங்களால உங்களோட குடும்ப நடத்த வைக்க முடியாம
ஓட விட்டுருக்கீங்க. நீங்க வந்து பெண் பாதுகாப்பை பத்தி பேசலாமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா பூரா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறா பாசிச பாஜக, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நெஞ்சுரம் கொண்டவர், ஒரு அஞ்சா நெஞ்சர் அடிப்படையில் எத்தனை சாவு வந்தாலும் நாங்க எதிர்ப்பேன்னு சொல்றாரு. நீ திரிசாவை கூப்பிட்டுக்கிட்டு வர்ற, அவர் எத்தனை சாவு எதிர்ப்பேன்னு சொல்றவரு மக்கள் ஏத்துக்குருவானா? திரிசாவை கூப்பிடுறேன்னு சொல்ற ஒன்னே நாடு ஒத்துக்குருமா? அதனால நேற்று நடந்த சமாச்சாரத்தை எல்லாரும் திரும்ப நம்ம வாயிலிருந்து சொல்ல தேர. நாமக்கல்ல அவங்க கட்சி, அதாவது விஜய்க்கு இப்படியால தான் நெருக்கம், ரொம்ப நெருக்கமா, மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப நெருக்கமா இருப்பான். மீக்கி இருக்காங்களா சார்? அதாவது சொல்ல வரேன், ஆங்கிலத்தில் சொல்லுவான், நீ யார், ஒன்று நான் சொல்லணும்டா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்பான். அது மாதிரி விஜய்க்கு நண்பன் யாருன்னு கேட்டால் மாவட்ட செயலாளர் நெருங்கிய நண்பர் நேற்று நீக்கப்பட்டவர். ஏன்னா அப்ப அவருடைய புத்தி தானே உனக்கு இருக்கும், ஓ புத்தி தானே அவனுக்கு இருக்கும், தலைவன் புத்தி தான் தொண்டனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணிருக்கான், நான் விஜயோட நெருக்கமா இருக்கிறேன், அது நம்முடைய சகோதரி, இஸ்லாமிய சகோதரின்னு நினைக்கிறவங்க, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிடிபட்ட இடம் எப்படி இடம், மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாடு வாடி வாசல்ல பிடிக்கிற மாதிரி அவங்க பிடிபட்ட இடம் எங்க? பூஜை அறையா, சமையல் அறையா, லைப்ரரி, நூலகமா, வீட்டுல இல்ல ஹால் இல்லையா? பிடிபட்ட இடம் எந்த இடம்? தனிமையில ரெண்டு பேர் என்ன தாவேக்காவை எப்படி உருவாக்குவது, கொள்கை எப்படி எதிர்ப்பு, அந்த இடத்துல உட்காந்து பேசியிருப்பாங்க. அது எத்தனை மணிக்கு? செமையா பிடிபட்டுட்டாங்க. பிடிச்சது திமுக மாவட்ட செயலாளரா, பிடிச்சது திமுக நாமக்கல் மந்திரியா, பிடிச்சது திமுக மாவட்ட செயலாளர், அங்க இருக்கக்கூடிய எம்பியா, எம்எல்ஏவா, மண்ட செயலாளரா, பகுதி செயலாளரா? நீங்க அந்த காட்சியை வந்து அவங்களே அந்த பெண்ணுடைய உறவினர்கள் பிடிச்சு அவனை வந்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாமே வீட்டுக்காரரே கேட்குறாரு, சென்னைக்கு நீ எந்த பஸ்ஸில் போனா? அப்போ எனக்கு சந்தேகம், ஒரு கார் இருந்துச்சு, பஸ்ஸில் போனால் 1008 குறுக்கு கேள்விகள். பதவி வாங்கி தரேன்னு சொல்லி விஜய் நெருக்கமாக இருக்கேன், நான் உனக்கு பதவி வாங்கி தரேன்னு சொல்லி போனதாக. அது ஒரு பெண்ணு தான், கூட பிறந்தாதான் சகோதரி இல்லை. நம்ம நாங்களாம் இதில் பேசாமே இருந்தோம், பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக வலைதளத்தில் பரவிடுச்சு. திமுக இப்படிலாம் பரப்பி திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கையை சொன்னாலே திமுகவுக்கு இந்த 5 ஆண்டுகால சாதனையை சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வாக்கு போட தயாராக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஏன் நான் பேட்டி கொடுக்குறேன்னு கேட்டால், அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போனாங்க தாவேகா மாவட்ட செயலாளர். இன்னைக்கு அந்த பெண்ணு திடீர்னு ஒரு வலைதளத்தில் பேட்டியை பார்த்தேன். அதில் தப்பு நடக்கலை, நடக்கிறதுக்கு அப்போதான் ஆரம்பித்தோம், தப்பு நடக்கலையா, ஆனால் அப்போதான் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளேயும் பிடிபட்டு போனோம். ஆனால் திமுக காரங்க இதை பரப்புகிறாங்க. இப்போ உங்களை பரப்பி தான் திமுக நம்முடைய தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரணுமா? உங்களை பரப்பி தான். அதனால தவற, அதாவது தாவேக்கா தற்கூரி பேண்டுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்து பேச சொல்ற கூட ஒழுங்கா சொல்லி தெரியல. சரி, திமுக பரப்பிருச்சு, நீங்க யோக்கியமா நான் 2 பேரும் சகோதரியா சகோதரனா பழகுனீங்க, ஏன் அவனை மாவட்ட செயலாளர் வந்து தாவேக்கா தற்கூரி எடுத்து விட்டீங்க? அப்ப நாங்க தான்ப்பா தப்பா பரப்பிட்டு 2 பேரும் யோக்கியப்பா, 2 பேரும் யோக்கிய சிகாமணி, 2 பேரும் தாவேக்காவை பத்தி கொள்கை ஆலோசனையை பெட்ரூம்ல பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தீவிரமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, களத்துல இறங்கி போராடிட்டு இருந்தீங்க, கள போராளியா இருந்தீங்க 2 பேருமே. விடிய விடிய தூங்காம எப்படியாவது இந்த விஜய முதலமைச்சராக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வைக்கணும்ன்றதுக்காக ஒரு தாவேக்கா பெண்ணும் தாவேக்கா பேசிட்டு இருந்தீங்க. இந்த செய்தியை வலைதளத்துல கொண்டு வந்தது திமுக நிறுவனம் பண்ண முடியுமா? இப்ப பேட்டி கொடுக்க அமைதியாக இருக்கணும். ஏன் வந்து அவரை வந்து கொள்கையை நீங்க 2 பேரும் சகோதரன் சகோதரி ஆலோசித்திருந்தா, தற்கூரி விஜய் வந்து எதுக்கு தற்கூரி மாவட்ட செயலர் செந்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நீக்கணும்? 2 பேரும் கழகத்தை பத்தி தானே பேசிருக்கீங்க. கலவரத்தை எப்படி வளர்க்கலாம், கழகத்தை எப்படி தூக்கி நிறுத்தலாம், எப்படி இறக்கலாம், எப்படி ஏத்தலாம்னு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீக்கணும். அதனால அசிங்கப்பட்டு போனீங்க, இது அவமானப்பட்ட கட்சி. அங்க இருக்கக்கூடிய
அந்த விஜய் கட்சிக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், உடன்பிறவா சகோதரிகள், அண்ணா சொன்னது மாதிரி ஒரு தாய் வகுத்துல பெற முடியாது இவ்வளவு பெரிய. நம்மளாம் தனித்தனி தாய் வகுத்துல பிறந்திருக்கோம் தமிழ் சகோதரர்கள். நான் சகோதரிகளை ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் கடந்து சொல்றேன். தயவு செய்து இளைய தலைமுறைய, அதாவது எதை இழந்தாலும், நேரத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், என் புருஷனை கூட நான் விரும்பல, நான் விஜயை விரும்புறேன், நான் ஒரு முத்தம் கொடுத்தா மட்டும் போதும், நான் நம்பிகளே, இன்னொன்று என்ன சொல்றேன், நம்பிகளே நண்பர்களே என தோணும் சொல்றேன். அவன் என்ன 5 நிமிஷம் கூட எழுத பிடிக்க தெரியாத ஒரு கூமுட்டப்பை வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்களை, நல்ல வாலிபர்கள், உங்களுக்கு எதிர்காலம் சொர்க்கம் இல்லை, விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், விஞ்ஞானத்தின் உச்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், நாகரிகத்தின் உச்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தமிழர்கள் வந்து இளைஞர்களை அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. அதுல மிக முக்கியமா என்ன ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா, தாவேக்கால சில இளைஞர்கள்லாம் ஏதோ ஒரு தப்பு தெரியாம பண்ணிட்டான், இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்துவீங்களான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. பெருசு இப்ப நீங்க தானே படுத்துறீங்க. யார் இதை படுத்துனா? இப்ப இந்த அம்மா எதுக்கு திரும்ப பேட்டி கொடுக்குது? திமுக தான் எங்களை வந்து இதை பரப்பி விட்டாங்க, திமுக தான் இதை வந்து பரப்பிடுச்சுன்னா, திமுக மாவட்ட செயலாளர், திமுக ஐடிவிக்கா பரப்புச்சு, பரப்பு கூடாம அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிராக தாவேக்கா குழு இருக்கேன், அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கேன். அது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் மதிக்க முடியாது, அது ஒரு ரசிகர் மன்றம். அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் வந்து அவனை மாவட்ட செயலாளர் பிடிக்காம, விஜய்கிட்ட நெருக்கமா இருக்கிறது பிடிக்காம அவங்க வாட்ச் பண்ணிட்டே வந்திருக்காங்க. நீ பைபாஸ்ல வண்டி நிப்பாட்டி இறங்கி வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டாங்க. இவ்வளவு வந்து திமுக அட்டைச்சலாளப்பா. ஏமா இப்ப நீங்க திமுகவை கலங்கப்படுத்த வேண்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை கலங்கப்படுத்தணும் அப்படின்னா நாங்க விட மாட்டோம். இந்த பேட்டி இருக்காது, நாங்க பேசாம கடந்து போயிடுவோம். நீங்க எல்லாம் போற போக்குல ஆடி காட்டுல உம்மி மாதிரி எங்களுக்கு தூசி, திராவிட இயக்கத்துக்காரங்களுக்கு ஒரு தூசி எங்களுக்கு. நீங்க ஆடி காட்டுல ஓட்டுன தூசி மாதிரி தள்ளி விட்டு போயிடுவோம், கோபுரத்தில் ஓட்டுற தூசி. அதனால இதை வந்து அடக்கமா பேசுங்க, அடக்கமா நடந்துக்கிறங்க. இளைய தலைமுறைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது மாதிரி அவங்கள பெற்றோர்களுக்கு இந்த விஜய் கட்சியில இருந்தா கவனமா பாருங்க. தாவேகா கட்சியில இருந்தா ஒன்னும் தற்கொலை பண்ணிடுவான், இல்லாட்டி கூட்டத்தை இடிபட்டு சாவான், இல்ல தவறான வழிகாட்டுவான் இவன். அவங்க எல்லாம் போய் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. கனவு காணாதீங்க, கனவே காணாதீங்க, தவறான கனவு. தேர்தல் முடிஞ்சு மாபெரும் தோல்வியை சந்திக்க போறான் விஜய். சந்திச்ச உடனேயே மறுபடியும் மீண்டும் படப்பிடிப்பு கிளம்பிட்டான். நீங்க அம்மா ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிறது மிகப்பெரிய கடினம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட 100 மடங்கு விஜய் பண்ணை, அது என்ன ஊர், பனையூர்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த பங்களால யாரும் சந்திக்க முடியாது. அவருக்கு பெருசு பிரைவேசி தான். என்ன நடந்தாலும் உங்க வீட்டுல என்ன நடந்தா பாத்தீங்கல்ல, என்ன 42 பேர் இறக்குறான், அந்த 42 பேர் மரணத்தை துச்சமா மதிச்சு ஓடுறான் பாருங்க. அதனால யார் இறந்தாலும் கவலைப்படாத ஜென்மம். அவன் வாழ்க்கை, அவன் தினசரி குடிக்கணும், தினசரி மற்ற வேலையெல்லாம் நடக்கணும். அது இல்லாம அவனால வாழ முடியாது. மக்களுக்கான அவன் எந்த போராட்டம், அவன் களத்துல வேற சொல்றான், களத்துல இருந்துகிட்டு நாங்க போறோம். நீ எந்த களத்துக்கு போராடி, எந்த களத்துக்குடா தாவேக்கா நின்று இருக்கீங்க, எந்த களத்தை நான் பார்த்துருக்கீங்க, எந்த களத்துக்கு விஜய் வந்து அட்டை கட்சி சினிமாவில் கூட அட்டை கட்டுற அட்டைப்பட்டியில கட்டுற ஜெயிலில் கூட இருக்க மாட்டேன். சினிமாவில் கூட ஒரு ஷூட்டிங்கில் கூட. நீங்க இளைய தலைமுறையை சொல்றேன், அவன் நடிக்கிறது நீங்க பெருசா நினைக்காதீங்க. சிவகாசியில எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கேன், போக்கிரி, எத்தனையோ படம் பூரா பாருங்க. ஏதாவது நல்ல மாட்டுக்கார வேலைன்னு எம்ஜிஆர் வச்சிருந்தார். உரிமை குரல், நம் நாடு, படத்தை பூரா பாருங்க. போக்கிரி, சிவகாசி, இப்படியாத இருக்கான். அது போக அவன் என்ன நினைக்கிறீங்க, இளைய தலைமுறை அவன் பெரிய, அவனுக்கு நடிப்பு வராது, அவனுக்கு திரைக்கதை எழுதி கொடுக்குற ஒரு ஆள், வசனம் எழுதி கொடுக்குற ஒரு ஆள், டப்பிங்கில் பேச்சு, பாடல் எழுதுற ஒரு ஆள், பாடுறது ஒரு ஆள், இசை ஒரு ஆள், திரைக்கதை ஒரு ஆள், எல்லாமே டூப் மாஸ்டர். அதனால மேடையில் வந்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட் பாருங்க, ஸ்கிரிப்ட் வச்சு பேச்சாளர் அப்படி பேசுவாங்களா? பாடல் இசை கச்சேரிக்கு போனா பாடல் பாடுறவங்க வச்சிருப்பாங்க, பாட்டு பாடுறவங்க வச்சிருப்பாங்க. இவன் மேடையில் அவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு கூட முடியல. ஏன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களே, செங்கோட்டையன் அவர்களே,
அவன் பேரை சொன்னா அடுத்து பேச்சு வராது. அதனால அவர்களே சொல்லுவதில்ல, எடுத்தோடனே மஞ்சள், குங்குமம், வளையல், பொட்டு, மூக்கத்தி இப்படி போய்கிட்டு இருக்கான். அவன் நினைப்பு பூரா எங்க இருக்கு? ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாங்க, இந்த ஒரு சிரிப்பு படத்துல செம்புலே நினைப்பு பூரா இருக்குன்னு காட்டுவாங்க. ஒரு படத்துல அவரு சிங்கமுத்து பேசுவாங்க. அது மாதிரி இவன் நினைப்பு பூரா பொட்டு, குங்குமம், வளையல், சாந்து பொட்டு, மஞ்சள், சேலை, ஜாக்கெட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இங்க முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் வந்து அமித்ஷாவை எதிர்ப்புன்றாரு. இவன் திரிசாக்கு டிக்கெட் போட்டு விமானத்தில் போயிட்டு இருக்கான். இதான் நாடு. இளைய தலைமுறை தெரிஞ்சுக்க. அதனால நாங்க தனிப்பட்ட விவகாரத்தை மூக்க நுழைச்சு அதை வெளியிடாத இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். பொது வாழ்க்கையில் இலக்கணம் வேணும். நீ சகதியை மிதிச்சுட்டு வெளியே வீட்டுக்கு வெளியே கழுவிட்டு போயிருக்கணும். நீங்க 2 பேருமே சகதியோட வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல இருக்கீங்க, வெளியே வீசத்தானே செய்ய. இது யார் பொறுப்பு? சகதியை மிதிச்சுட்டு நீ கழுவிட்டு போயிருக்கணும். சகதியோட 2 பேரும் பெட்ரூம்ல உட்காந்துருக்கீங்களே, கை களவா பிடிபட்டுட்டீங்க. பிடிபட்டதுக்கு பின்னாடி அப்புறம் இதை திமுக பரப்புது. எதுக்கு பரப்பு? நீங்க 2 பேரும் பெரிய இவங்களா உங்களை பரப்புறதுக்கு? அதனால தாவேக தற்கூரிய அடக்கி வாசிங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.